பாராட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ 30 வயதுக்கு மேற்பட்டுள்ள அனைத்து பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனையும் கம்பல்சரின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டு சில அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லக்கூடிய இடத்துல செக் பண்ணிக்கங்கன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களே எப்படி சுய பரிசோதனை பண்ணி தங்களுக்கு மார்பகத்தில் புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜில் வருதா இல்லையான்றத நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படின்ற ஒரு செயல்முறையை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 30 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த புற்றுநோய் உற்பத்தி ஆகும்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 22, 23 வயதுலேயே தெரிய வருது. நம்ம தான் ஆரம்பத்திலே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான எக்ஸாமினேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஆண்கள் பார்த்தாலும் சரி பெண்கள் பார்த்தாலும் சரி 22 வயதுலேருந்து இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணணும். இதை எப்படி சுய பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். முதல்ல உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கையை எடுத்து உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும். தலைக்கு பின்னாடி வச்சுட்டு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையை வச்சு பெண்கள் தங்களுடைய மார்பக பகுதியை நிதானமாக ஒரு விரலை கொண்டு தடவணும். அப்படி தடவும் போது சிறு கொழுப்பு கட்டி மாதிரியோ ஒரு மிளகு அளவுலையோ ஒரு தடுமாற்றம் ஒரு தடவு உணர்வு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது நம்மளுடைய ஒரு விரலை எடுத்து அந்த நிப்பல்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு பாலூட்டும் பகுதியை நம்ம நிதானமாக தடவணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு விசித்திர உணவு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்படி பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக தடவணும். மன அமைதியோட ஒரு தொடு உணர்வோடு இதை நீங்கள் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய இடது கையை எடுத்து தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை கொண்டு மார்பகத்தை நிதானமான முறையில் தடவணும். அடுத்தது அந்த மார்பக அந்த நிப்பல்னு சொல்லக்கூடிய அந்த எட்ஜி டிப்பு பகுதியை நிதானமாக தடவணும். இப்படி தடவிட்டு அந்த இடத்துல ஒரு கொழுப்பு கட்டி மாதிரியோ ஒரு தடிமனான ஒரு பகுதி மாதிரியோ அந்த மாதிரியான பகுதிகள் காணப்பட்டால் உடனே நீங்கள் மேமோகிராம் இல்லாட்டி சோனோகிராம் இந்த மாதிரியான பரிசோதனை எல்லா லேப்லேயும் பண்ணுவாங்க. அந்த லேபில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே தான் அணை போடணும். புற்றுநோய் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கீமோ ரேடியேஷன் சர்ஜரி இதெல்லாம் பண்ணிட்டு அதோடைய சைடு எஃபெக்டில் பிரச்சனை ஜாஸ்தியாக ஃபேஸ் பண்ணுறதை விட ஆரம்ப நிலையிலே இதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஞானம் தான் மிக சிறந்த ஒரு விஷயம். இதை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நிச்சயமாக பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், 2 நிமிஷம் கூட ஆகாது. கையத்துக்கு மேலே வச்சுக்கிட்டீங்க, ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்க, நிதானமான முறையில் தடவி பார்க்கணும். அடுத்தது அந்த காம்பு பகுதியில் நம்ம தடவி பார்க்கணும். அதே போல் இந்த சைடும் பண்ணணும். அடுத்தது 2 மார்பகத்துலேயும் ஒரே டைமில் நம்ம தடவும் போது என்ன உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருந்தால் உங்களுக்கு தெரியும். அதுக்கான சரியான பரிசோதனை மேமோகிராம் இல்லாட்டி சோனோகிராம் இந்த 2 பரிசோதனை மட்டும் பண்ணுங்கள். தயவு செய்து பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சதையை எடுத்து செக் பண்ணுன்ற பேரில் தயவு செய்து பண்ணாதீங்க. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து மகளிர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் பகிர்ந்தால் மட்டும்தான் நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.